வானத்தை திறக்கிற சாவி எங்க தான் இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. bring all the tithes. amen. பிச்சு இல்ல, bring all the tithes. இங்க இருந்து பரிமாறும், இங்க இருந்து டிவிக்கு போவோம், இங்க இருந்து ஹெல்ப்புக்கு போகும், இங்க இருந்து எங்கெங்க போகணுமோ அங்க போகும். பட் வர்றது எங்க வருது? இங்க வருது. ஒரு டேம்ல எல்லாம் வச்சுட்டு அப்புறமா பிரிச்சு போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணுது? போகுது. அதனால அது ஆலயத்திலிருந்து நடக்கும், ஊழியத்திலிருந்து அது நடக்கும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்போ ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப வானத்தை திறக்கிற சாவி எங்க தான் இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வானத்தை திறக்கிற சாவி உங்க கையில தான் இருக்கு. when you open your purse, and God told, I will open my purse. That means the windows of heaven. That means the windows of heaven. Amen. நம்ம நினைக்கிறோம் கடவுள் நமக்கு தரலன்ட்டு. கடவுள் சொல்லிருக்காரு, நான் உனக்கு தந்திருக்கிறேன். உனக்கு 100 ரூபாய் தரும்போது அதுல ஆகாரமும் இருக்கு, அதுல என்ன இருக்கு? விதையும் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஆகாரமும் இருக்கு, என்ன இருக்கு? விதையும் இருக்கு. நீ ரெண்டுத்தையும் சேர்த்து முழுங்கிட்டு ஆப்பமும் விட்டுட்டு சாரி, நீங்க இதை உங்க தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். வேலை பார்க்குறியப்பா, சம்பாதிக்கிறிய, ஆண்டவர் குட்டியா முதல்ல ஆண்டவர் கொண்டு வா. இது கற்றுக் கொடுக்கலன்னா நீங்க ஒன்னத்தையுமே சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம். சுயநலமான ஒரு தலைமுறையை உருவாக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, அவங்க நிலையான செல்வத்தின் பயணத்தில் போல, நாளைக்கு வேலை போச்சு, நாளைக்கு அது இதாச்சுன்னா பக்கன்னு முடிச்சுட்டு இருப்பான். ஆனால் இதுக்கு தெரியும்னா, அவனுக்கு தெரியும் பஞ்ச நேரத்தில் கூட என்ன கர்த்தர் செழிக்க வைப்பார். ஆமென், ஆமென்.